ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 3ஆம் பருவ தொகுதி தேர்வு ஏப்ரல் 2025 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான ஒரு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பருடைய கொஷின்லாம் ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 60. சரியான விடையினை தேர்ந்தெடுத்து எழுதுக கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு ஆன்சர் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒளி என்பது டேஸ் ஒரு வகை, பின்வற்றுள் எது ஒளி ஊடுருவும் பொருள், அநேக இளம் விண்மீன்கள் கொண்ட விண்மீன் திரள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வலுவான இலை டேஸ் ஆகும், நெகிழியின் சிறந்த பயன்பாட்டில் அறியலாம். டேஸ் என்பது வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்கிறது. மெழுகுபர்த்தி சுடலில் வெப்பமான பகுதி எது, முட்டையில் டேஸ் அதிகம் உள்ளது புரதம், பிரித்தெடுப்போரின் நோய் என அழைக்கப்படுவது என்ன, தேர்ந்தெடுக்கும் முறையினை நகலெடுக்க விசைப்புலையினை குறுக்கொலியில் பயன்படுகிறது. அதே மாதிரி ஒளிரும் பொருட்கள் என்றால் என்ன, எதிரொலிப்பு விதிகளை படத்துடன் வரைக, 4 வகையான விண்மீன் திரள்கள் பெயர்களை கூற, கோடிட்டிடம், நெகிழி இணையும் செயற்கை இலையினையும் எரிப்பது நல்லதல்ல ஏன். 5R கொள்கை கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. மட்கும் தன்மை வாய்ந்தவை என்ற சொல்லின் பொருள் என்ன, மருத்துவர்களை கலந்தாய்வும் போது மருத்துவர்களுடைய கலந்தாய்வு இல்லாமல் ஏன் மருந்துகளை எடுக்கக்கூடாது, பொறுத்துக, ஆந்த்ராக்ஸ் நோயின் அறிகுறிகளை எழுத, பட்டின் ஏதேனும் 3 பயன்பாட்டை கூற, ஊசித்துளை காமிராவில் தோன்றும் பிம்பம் தலைக்கீழ் பிம்பம் ஆகும், PSLV GSLV விரிவாக்கம். அதே மாதிரி கோடிட்ட இடங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. கோடை காலங்களில் விளையாடும் பொழுது அணிய ஏதுவாக ஆடைகள் யாது, ஒளியினை உட்கூறும் பண்பினை பொறுத்து பொருட்களின் 3 வகைகள், ஒப்புமை தருக, கிருமி நாசினிகள் ஆன்டிசெப்டிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது, எடுத்துக்காட்டுடன் விளக்குக. செரிகல்ச்சர் வரையறுக்கவும், கோழி பண்ணையில் காணப்படும் பொதுவான நோய்கள் யாவை, அதே மாதிரி உரை ஆவண மின்பொருட்களின் பயன்கள் யாவை. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் சமதள ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் பண்புகளை கூறு, எதிரொலிப்பு மற்றும் நிழல் வேறுபடுத்துக, விண்மீன் மண்டலத்தை குறித்து சிறுகுறிப்பு வரைக நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெகிழி பொருட்கள் அகற்றும் பாதுகாப்பான முறை சிலவற்றை பரிந்துரைக்கவும், செயற்கை இலையின் பயன்கள் வரம்புகளை பட்டியலிடு, ஆன்டிபயோட்டிக் வலி நிவாரணை பற்றி சுருக்கமாக விளக்குக, மெழுகுபர்த்தி சுவரின் படமுறைந்த பாகம் குறிக்க, எரிதல் வெப்பநிலை என்றால் என்ன, அகிம்சை பற்றி சிறுகுறிப்பு வரைக. அதே மாதிரி கம்பளி ஆலையில் கம்பளி தயாரிக்க பயன்படும் நிலைகள் யாவை, இதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ் பண்ண வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பர் வந்து கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்த வீடியோ 1 by 1 அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்லாம் வரணும் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.